165 சிறுமிகள் படுகொலை, சூத்திரதாரிகள் என ஈரான் வெளியிட்ட படங்கள். ஆஸ்திரேலிய ரசாயன தொழிற்சாலையை பதம் பார்த்த ஈரானிய ஏவுகணை, மக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு. அமெரிக்க படைகளின் வருகைக்காக காத்து கிடக்கும் ஈரானிய புரட்சிகர படையினர். ஆஸ்திரேலிய தளங்கள் மீதான தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ள ஹிஸ்புல்லா. தீ விபத்துடன் வெளியேறிய அமெரிக்க போர்க்கப்பல், அமெரிக்காவுக்கு பேரிடி. அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு ஈரான் தாக்குதல் எச்சரிக்கை. ஈரானில் தரைவழி தாக்குதலுக்கு பென்டகன் தயார். ஈரானின் முக்கிய கட்டமைப்பை இலக்கு வைத்த அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யாவின் கடுமையான எதிர்வினை. இறுதியை நெருங்கும் ஈரான் இஸ்ரேல் மோதல், நெதன்யாகுவின் சூட்சும திட்டத்தால் வெற்றி. இன்னும் சில நாட்களே குறிவைக்கப்பட்டுள்ள ஈரானின் முக்கிய இலக்குகள், இஸ்ரேல் அதிரடி. அமெரிக்க தரைப்படைக்கு எதிராக பைரட் வில் உத்தரவு, அமீரகம் பக்ரைன் கடற்கரைகளை கைப்பற்ற ஈரான் சதி. மினாப் பள்ளி மீதான தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என அமெரிக்க கடற்படை அதிகாரிகள் இருவரின் புகைப்படங்களை ஈரான் பகிர்ந்துள்ளது. இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட அதே நாளில் அமெரிக்கா தெற்கு ஈரானின் மினாப் நகரில் உள்ள சஜ்ரி தயேப் என்ற சிறுமிகள் ஆரம்ப பள்ளி மீது தாக்குதல் நடத்தியது. இதில் சிறுமிகள், ஆசிரியர்கள் உட்பட 165க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு உலகின் பல்வேறு அமைப்புகளும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் கண்டனம் தெரிவித்தன. அமெரிக்கா தான் இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டது. ஆரம்பத்தில் இத்தாக்குதலுக்கும் தமக்கும் தொடர்பில்லை என்று அமெரிக்கா மறுத்தாலும் பின்னர் பழி அல்லது தவறான வரைபட தரவுகள் காரணமாக அருகிலிருந்த ராணுவ தளத்திற்கு பதிலாக தவறுதலாக பள்ளி தாக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமானவர்கள் என அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த 2 உயர் அதிகாரிகளின் புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டுள்ளது. லெய்யார் டேட் மற்றும் ஜெப்ரி இ ஜோர்க் ஆகிய 2 அமெரிக்கர்களின் புகைப்படங்களை இந்தியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நைஜீரியாவில் உள்ள ஈரானிய தூதரங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இவர்கள் இருவரும் USS புரூவான்ஸ் என்ற கப்பலில் இருந்து டோமஹாக் ஏவுகணைகளை ஏவுவதற்கு 3 முறை உத்தரவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த 2 குற்றவாளிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு அவர்களின் புகைப்படங்களை ஈரான் தூதரகம் பகிர்ந்துள்ளது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு ரசாயன ஆலை மீது ஈரானிய ஏவுகணை தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து அபாயகரமான கசிவு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக அருகில் உள்ள குடியிருப்பாளர்களை வீட்டிற்குள் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான நியோட்ஹோவாவா தொழிற்பேட்டை பேர்ஷெபா நகருக்கு தெற்கே 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த தாக்குதலில் 4 பேர் காயமடைந்ததாக அவசரகால சேவை தெரிவித்துள்ளது. ஆலையில் அபாயகரமான பொருட்கள் இருப்பதால் நியோட்ஹோவாவா பகுதி மக்கள் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்றும் தங்கள் ஜன்னல்களை மூடி வைத்திருக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க வீரர்கள் ஈரானிய தரையில் காலடி வைத்தவுடன் அவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்த ஈரானிய படைகள் காத்திருக்கின்றன என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்துள்ளார். எதிரி பகிரங்கமாக பேச்சுவார்த்தைகளை சைகை காட்டுகின்றனர், ஆனால் ரகசியமாக தரைவழி தாக்குதலுக்கு திட்டமிடுகிறான் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்க வீரர்கள் தரைவழியாக நுழைந்ததும் அவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்த ஈரானிய படைகள் காத்திருக்கின்றன என்றும் காலிபாப் குறிப்பிட்டார். ஈரான் சரணடைவது குறித்து ஈரானின் செய்தி தெளிவானது என்றும் அது அவமானத்தை ஏற்றுக்கொள்ளாது என்றும் காலிபாப் அரபு மொழியில் தெரிவித்துள்ளார். ஈரானிய சபாநாயகர் காலிபாப் ராணுவ பின்னணியை கொண்ட ஒரு பழமைவாத ஈரானிய அரசியல்வாதியாவார். இவர் மே 2020 முதல் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகராக இருந்து வருகின்றார். 1961 பிறந்த இவர் 1980 இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையில் சேர்ந்தார். ஈரான் ஈராக் போரின் போது அதன் தளபதிகளில் ஒருவரானார். காலிபாப் 4 முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை. 2005 ஆண்டு 4வது இடத்தையும் 2013 2வது இடத்தையும் பிடித்தார். 2017 தேர்தலுக்கு முன்பு போட்டியிலிருந்து விலகினார். மேலும் 2024 நடந்த முன்கூட்டிய தேர்தலில் 3வது இடத்தை பிடித்தார். அவர் ஒரு தொழில்முறை விமானி. மேலும் 1997 முதல் 2000 ஆண்டு வரை IRGC விமானப்படையின் தளபதியாகவும் 2000 முதல் 2005 வரை ஈரானின் காவல்துறை தலைவராகவும் பணியாற்றினார். தெஹ்ரானின் மேயராக இருந்த காலத்தில் ஊழல் முறைகேடுகளை மறைப்பதற்காக தனது IRGC பதவியை காலிபாபா பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் காலிபாபை ஒரு சாத்தியமான கூட்டாளியாகவும் ஒருவேளை எதிர்கால தலைவராகவும் கூட கருதப்படாத சில உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான போர் இன்று ஒரு மாதம் கடந்தும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. இந்த போரில் முக்கிய தலைவர்கள், ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். மத்திய கிழக்கு போரில் தமிழ் அமெரிக்க ராணுவ வீரரான பிசாகன் சத்தியமூர்த்தி என்பவரும் கொல்லப்பட்டுள்ளார். 1993ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி அமெரிக்க ராணுவத்தில் இணைந்த இவர் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இவருடைய இறுதி நிகழ்வுகள் ஏப்ரல் 2ஆம் தேதி மதியம் 1 மணியளவில் 950 எஸ் செப்பவோல்டா போலவார்ட், லாஸ் ஏஞ்சல்ஸ் 949 யுனைடெட் ஸ்டேட்ஸ் செமெட்டரியில் நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க ராணுவ வீரர்களால் இறுதி ராணுவ மரியாதையும் செலுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு போரில் கொல்லப்பட்ட முதல் தமிழ் அமெரிக்க ராணுவ வீரர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஐன்ஷிமர் விமானத்தளம் மற்றும் ரஹாபிம் ராணுவ முகாம் ஆகியவற்றை உயர்தர ஏவுகணைகளை கொண்டு சரமாரியாக தாக்கியதாக லெபனான் ஆயுத குழு தெரிவித்துள்ளது. லெபனான் குடிமக்கள் மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள், அவர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெறச் செய்தல் மற்றும் லெபனான் வீடுகளை இடித்தல் ஆகியவற்றுக்கு பதிலடியாக சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி இரவு 11:45 மணிக்கு இந்த தாக்குதல்கள் நடைபெற்றதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ தளங்கள், துருப்புக்கள் மற்றும் எல்லைப்பகுதி நிலைகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக கூறி இவை பெரும்பாலும் லெபனான் எல்லையோரம் அல்லது வட இஸ்ரேலில் நடந்துள்ளன. சில தாக்குதல்களை இஸ்ரேலின் டெல் அபீவ் அருகிலுள்ள ராணுவ தலைமையகம், விமானப்படை தளங்கள் அல்லது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்ததாக ஹிஸ்புல்லா உரிமை கோரியுள்ளது. இவை பாதுகாப்பு நடவடிக்கை அல்லது இஸ்ரேலில் லெபனான் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடி என்று அவர்கள் விளக்குகின்றனர். ஈரானுடனான மோதல் களத்தில் இருந்த அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட விலையுயர்ந்த போர்க்கப்பல் விலக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் ஒருவரிடம் வரை போர் பணிகளில் இருந்து விலகி இருக்க நேரிடலாம் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பலின் சில பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட விலையுயர்ந்த போர்க்கப்பல் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பலாக கூறப்படும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் 1106 அடி நீளம் கொண்டதாகும். இதற்கு காரணம் சுற்றுப்புறச் சூழலுக்கு உகந்த கழிப்பறைகள் சரியாக செயல்படாதது முதல் கப்பலின் சில பகுதிகளில் பரவிய தீ விபத்து வரை என தொடர்ச்சியான தொழில்நுட்ப கோளாறுகள் என்று கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான போர் பணிகளில் இணைந்து வரும் 2 வாரங்களிலேயே அங்கிருந்து திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பழுதுபார்ப்பு பணிகளுக்காக செங்கடலை விட்டு வெளியேறி கிரேட் தீவில் நங்கூர்விடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கழிவுநீர் அடைப்புகள் மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளுக்காகவே இதுவரை குறைந்தது $4 மில்லியன் இந்த கப்பலுக்காக செலவழிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டிலிருந்து இதன் சுகாதார அமைப்பில் தொடர் கோளாறுகள் இருந்து வருகின்றன. இதேபோல் பல ஆண்டுகளாக இக்கப்பல் பல்வேறு சிக்கல்களால் அவதிப்பட்டு வருகின்றது. மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களுக்கு IRGC நேரடி அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. இந்த நிறுவனங்களிலிருந்து குறைந்தது 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குமாறு ஊழியர்களையும் மாணவர்களையும் புரட்சிகர காவலர் எச்சரித்துள்ளது. சமீபத்திய தாக்குதல்களை பகிரங்கமாக கண்டிக்க அமெரிக்காவுக்கு திங்கட்கிழமை வரை ஈரான் காலக்கெடு விதித்துள்ளது. இல்லையெனில் அந்த இடங்கள் குறிவைக்கப்படும் என்றும் IRGC கூறியுள்ளது. இந்த அச்சுறுத்தல் பரந்த போர் எச்சரிக்கையின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. IRGC முன்பு அமெரிக்க படைத்தளங்களுக்கு அருகில் உள்ள பொதுமக்களை விலகி இருக்குமாறு எச்சரித்தது. மத்திய கிழக்கின் சில நாடுகளில் அமெரிக்க தொடர்புடைய தொழில்கள், ஹோட்டல்கள் எரிசக்தி வசதிகளை குறிவைக்கும் என்று அறிவித்தது. அமெரிக்க நிறுவனங்களின் ஊழியர்களை உடனடியாக வெளியேறுமாறு கோரியமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் தரைவழி ராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தயாராகி வருவதாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இது பல வாரங்களாக நீடிக்கக்கூடிய ஒரு பாரிய ராணுவ நடவடிக்கையாக அமையும் என அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கென போர் திட்டங்கள் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகத்தினால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு முடிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க ஜனாதிபதி தனது அனுமதியை வழங்குவாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக சுமார் 4000 மெரன் படை வீரர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அத்துடன் அமெரிக்காவின் 82வது மண்வெளி படையின் பரசூட் படை வீரர்களும் இந்த ராணுவ நடவடிக்கை தயாராக உள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் முக்கிய அணுமின் நிலையங்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களை ரஷ்யா கடுமையாக கண்டித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகாரோவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் சர்வதேச சமுதாயத்தால் தெளிவாகவும் உறுதியாகவும் கண்டிக்கப்பட வேண்டும். சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கு பொறுப்பானவர்கள் அதன் விளைவுகளை உணர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பன்னாட்டு அணுசக்தி முகமையம் இந்த நிலைமையின் தீவிரத்தை குறித்து தெளிவான நிலைப்பாடு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக
தாக்குதல்கள் மூலம் உருவாகும் அபாயங்களை சில நாடுகள் புறக்கணித்து வருகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே IAEA பணிப்பாளர் ரபேல் குரோசி ஈரான் அதிகாரிகளிடமிருந்து நிலைமை குறித்த தகவல்களை பெற்ற பின்னர் இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவார் என எதிர்பார்ப்பதாக ரஷ்ய செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். மேலும் இந்த தாக்குதல் அணு ஆயுத பரவலை தடுக்க உருவாக்கப்பட்ட நியூக்ளியர் நான் புரோலிபரேஷன் ட்ரீட்டி IAEA கண்காணிப்பு முறைகள் மற்றும் அணு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை பாதிக்கக்கூடியவை என்றும் ரஷ்யா எச்சரித்துள்ளது. இந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்து சர்வதேச பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்குவதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்னடைவை உருவாக்கி அதனால் ஸ்டேல் முன்னேற்றம் காணும் நிலை உருவாகியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ஸ்டேல் மோதலில் இதுவரை ஸ்டேல் அதிக அளவில் மேலாதிக்கம் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த காலங்களில் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க ஆதரவுடன் ஸ்டேல் பதிலடி கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வரும் இந்த மோதலில் 44 ஸ்டேல் ஏவுகணைகள் மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை ஈரானின் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஸ்டேலால் அளிக்கப்பட்டதோடு சில தாக்குதல்கள் தடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ஸ்டேல் தற்போது லெபனான் நாட்டின் ஒரு பகுதியை கைப்பற்றும் நோக்கில் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலை தொடருமானால் போரில் முன்னிலை வகிப்பது ஸ்டேல் என சர்வதேச தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. தன்னை எதிர்த்து செயல்பட்ட ஈரானுக்கு எதிர்பாராத இழப்புகளையும் உயிர் சேதங்களையும் ஸ்டேல் ஏற்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் உயர் முன்னுரிமை என வகைப்படுத்தப்பட்ட அனைத்து இலக்குகளையும் தாக்குவதற்கு ஸ்டேல் பாதுகாப்பு படைகளுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதாக அதன் செய்தி தொடர்பாளர் இன்று தெரிவித்துள்ளார். இலக்குகள் வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை பொலிஸ்டிக் ஏவுகணைகள், உற்பத்தி, அணுசக்தி, கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் என இருக்கலாம் என்று IDFின் சர்வதேச செய்தி தொடர்பாளர் நடாவ் ஷோஷானி கூறினார். ஒவ்வொரு குழுவிலும் அத்தியாவசியம், முக்கிய மற்றும் கூடுதல் என வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன என்று விளக்கினார். மேலும் இன்னும் சில நாட்களில் உற்பத்தி சார்ந்த உயர் முன்னுரிமை இலக்குகளுக்கு எதிரான பணியை எங்களால் முடிக்க முடியும். அதற்காக நாங்கள் எங்கள் இலக்குகளை தீர்த்து விட்டோம் என்று அர்த்தமல்ல. ஆனால் நாங்கள் உயர் முன்னுரிமை என குறித்தவற்றில் மிக முக்கியமானவற்றை பற்றி பேசினால் அவற்றை இன்னும் சில நாட்களுக்கு எங்களால் அடைய முடியும். செயற்பாட்டு சூழல்கள் மாறக்கூடும் என்பதால் அதற்கான விரிவான காலக்கெடுவை கூற ஷோஷானி தயக்கம் காட்டினார். கடந்த வார இறுதியில் ஈரானில் கதிரியக்க பொருட்களை பயன்படுத்தும் ஒரு எஃகு ஆலை உட்பட 2 எஃகு ஆலைகளையும் புளூட்டோனியத்தின் முக்கிய உற்பத்தி தளங்களை கொண்டு அராக் நகரில் உள்ள ஒரு கனநீர் ஆலையும் ஸ்டேலிய பாதுகாப்பு படை தாக்கியதாக ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் தாக்குதலின் போது ஸ்டேலிய பாதுகாப்பு படை அந்த கனநீர் ஆலையை தாக்கியதாகவும் ஆனால் அதை மீண்டும் கட்டும் முயற்சிகளை உளவுத்துறை கண்டறிந்தது என்றும் ஷோஷானி கூறினார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் கூட்டு தாக்குதல்கள் ராணுவ இலக்குகளை அளித்ததோடு மட்டுமில்லாமல் ஈரானில் குறைந்தது 1900 பேரை கொன்றுள்ளதாகவும் நூற்றுக்கணக்கான மருத்துவ வசதிகள் மற்றும் பள்ளிகள் உட்பட பல பொது உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்தியுள்ளதாகவும் ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. தலைமை கட்டளை செயலிழந்தாலும் போர் நிற்காது. அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள ஈரான் இன்று தனது ராணுவத்திற்கு விடுத்துள்ள ரகசிய உத்தரவு உலகை அதிர வைத்துள்ளது. அமெரிக்க தரைப்படை ஈரானுக்குள் நுழைந்ததால் மத்திய கட்டளையின் உத்தரவுக்காக காத்திருக்காமல் ஒவ்வொரு ராணுவ பிரிவும் சுயமாக தாக்குதல் நடத்த ஈரான் அனுமதி அளித்துள்ளது. இது அமெரிக்க வீரர்களுக்கு ஒரு மரண பொறியாக மாறும். அமெரிக்கா தரைவழி தாக்குதலை தொடங்கினால் அதற்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகளின் கடற்கரை பகுதிகளை ஈரான் ராணுவம் உடனடியாக கைப்பற்றும் என டெஹ்ரான் டைம்ஸ் எச்சரித்துள்ளது. ஒருபுறம் அமெரிக்கா, இன்னொரு புறம் மோட்டல் காட் என்று அழைக்கப்படும் முடியாட்சி ஆதரவாளர்கள் மற்றும் MAK கிளர்ச்சி குழுக்களின் ஊடுருவல் ஈரானிய ஆட்சியை நிலைகுலிய வைத்துள்ளது. இதனாலேயே ஈரானிய தலைமை மொஜ்தபா கமேனி இப்போது மக்கள் பார்வையிலிருந்து மறைந்துள்ளார். 3500 மெரைன் வீரர்கள் மற்றும் வான்வழி படைகளை கொண்டு ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி தீவுகளை கைப்பற்ற பென்டகன் மின்னல் வேக ஆபரேஷனுக்கு தயாராகிவிட்டது. ஈரானின் காக் தீவு தான் அமெரிக்காவின் முதல் இலக்கு. ட்ரோன் தாக்குதல்கள் நடக்கும்போது பதுங்கு குழிகளிலிருந்து வெளியேறி அமெரிக்க தரைப்படை வரும்போது வீதிக்கு வீதி மறைந்திருந்து தாக்க ஈரானின் பசிஜ் படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளது.